உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறது தான். நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்த ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுதான் கதையாகவே இருக்கும். ஆனால் அதே படத்தில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மட்டுமே வர ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்த ஹீரோவையோ ஹீரோயினையோ ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பாங்க. யார் திருநா உன் மனசு? விஸ்வபாய். அந்த கேரக்டரோட காதல் எவ்வளோ ஆழமானதுன்றத அந்த படத்துல வந்த ஒரு சின்னோட சீன்லயோ அவங்க பாக்குற கடைசி அந்த ஒரே ஒரு பார்வையிலயோ அந்த டேரக்டர் காட்டியிருப்பாரு. காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்த கையில் இல்லை. ஆனா அந்த படத்தோட ஃப்ளோல நம்ம அந்த காதலை கண்டுக்காமையே இருந்திருப்போம். அப்படி பலரால கண்டுகொள்ளப்படாத அன்டோல்டு லவ் ஸ்டோரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போதும், இது வரைக்கும் அவன் ஞாபகம் என் உயிரை கொடுத்து எடுத்திருக்கேன். இனிமே அவனே வந்து போட்டாலும் அது ஏன் ஞாபகம் தான். இதுல ஃபர்ஸ்ட் நீர்ப்பறவை மூவில பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ ஒரு குடிகாரனா இருப்பாரு. ஒரு பெண் மீது கொண்ட காதலுக்காக அந்த குடியில இருந்து மீண்டு வருவாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு போட்டு வாங்கி அந்த எஸ்தர்ன்ற பொண்ணை கல்யாணமும் பண்ணுவாரு. அப்படி ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது இலங்கை போலீசார அவர் சுட்டு கொல்லப்பட்டுவாரு. இப்படி மீனவர்களோட கஷ்டத்தையும் அவங்களோட வாழ்க்கை முறைகளையும் அவ்வளவு தத்ரூபமா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இப்படி இந்த அழகான இந்த கல்ட்டு மூவில பாத்தீங்கன்னா பேசப்படாத ஒரு காதல் ஸ்டோரியும் இருக்கு. இந்த ஒரு அழகான காவியத்திலையும் ஒரு 10 நிமிஷம் மட்டுமே வந்துட்டு போற இந்த பெண்ணோட காதல் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த அருளப்பசாமி போட்டு வாங்க ஒரு உப்பு விளைவிக்கிற இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாரு. அங்க அந்த முதலாளியோட தங்கச்சி பாத்தீங்கன்னா அருளப்பசாமியை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க. காலுக்கு போட்டுக்கோ இந்தா. அருளப்பசாமியோட கால் புண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து கொடுக்கறதுல இருந்து எல்லாரையும் விட சம்பளம் கொஞ்சம் கூட கொடுக்குற வரலும் அவங்களோட காதல் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இது தெரிஞ்ச அருளப்பசாமி ரொம்பவே டீசெண்டா போய் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க நிறைய நல்ல சேலை கட்டுறீங்க, இதே மாதிரி நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தான் கேட்டேன். எங்க ஊர் தான், பேர் எஸ்தர். ஒரு நாள் குட்டியாரேன். இவரோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுலயே அந்த காதலை போட்டு பதிச்சுக்கிட்டு அருளப்பசாமி கட்டிக்க போற பொண்ணுக்காக ஒரு சேலையும் கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. புள்ள என்ன விரும்புதுடா, விரும்புற புள்ள கிட்ட போய் நீ என் தங்கச்சி மாதிரி சொல்லி அந்த புள்ளைய அசிங்கப்படுத்த விரும்பலடா. நமக்காக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னாலே நம்ம ஊர் புள்ளைய புரிஞ்சுக்கிட்டு விலகிரும்டா. ரொம்ப நல்லவனா இருக்காதடா, மறந்துடுவாங்க. கொஞ்ச நேரம் மட்டும்தான் இந்த காதல் கதை வந்திருந்தாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். போய் சொல்லு இந்த உப்புலக்கறி கொடுத்தேன்னு. அடுத்ததான இந்த அலைப்பாயுத படத்தை எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு அன்டோல்டு லவ் ஸ்டோரி இருக்குன்னு இன்னைக்கு தான் நான் நோட் பண்ணேன். இந்த அலைப்பாயுத படத்துல கார்த்திக்கு சத்யாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிரும். அவங்களை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்குவாரு. ஒரு நாள் சத்யா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அவங்க உயிர் பொழைச்சாங்களா இல்லையான்னு அந்த படத்தோட கதையாவே இருக்கும். ஆனா இதே படத்துல விவேக் சார் சத்யா அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. ஆனா சத்யாக்கு கார்த்தியை தான் பிடிச்சிருக்குன்னு தெரிய வந்ததும் விவேக் அவர்கள் அவரோட காதலை மனசுலேயே போட்டு புதைச்சுக்கிட்டு இவங்களோட காதலுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. முடியும் நீ போ. ஓ, அவரு என்ன விட அதிகம் படிச்சவர் அமெரிக்காவில் இருக்காரு. என்னால சக்திக்கு அமெரிக்கா மேப் தான் வாங்கி கொடுக்க முடியும். நல்லது நடக்கும்போது சில உதவாக்கரைகள்லாம் ஒதுக்கணும். கிளைமேக்ஸ்ல சக்தி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவ்வளவு தவிச்சு போயிருப்பாரு. இந்த சீன்ல விவேகார்கள் பண்ண அந்த ஆக்டிங்லயே சக்தி அவங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு அந்த ஒரே ஒரு சீன்லயே காட்டியிருப்பாங்க. பரவாயில்ல. அடுத்ததா கில்லி படத்துல சரவணவீர தனலட்சுமி லவ் எவ்வளவு அழகா இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாவே என் தலைவன் முத்துப்பாண்டி தனலட்சுமி மேல கொண்ட காதலும் அவ்வளவு உண்மையானது. ஏன் சொல்ல தள்ளி போற? அட ஊர்ல இருக்கிற அம்புட்டு பிள்ளைங்களை முத்துப்பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும் சொல்றாங்க, நீ மட்டும் ஒதுங்குற. தனலட்சுமிக்காக என் தலைவன் முத்துப்பாண்டி என்ன வேணாலும் பண்ண ரெடியாவே இருந்தாரு. கோர்ட் வாசல்ல இருந்து கோவில் வாசல் வரலும் கொலை பண்ணவரு தனலட்சுமி முன்னாடி ஒரு பொட்டி பாம்பா அடங்கி போயிருப்பாரு. தனலட்சுமி ஒருத்தன் பார்த்தாலே அவனை கொண்டுடுவாரு. என்னடா பாக்குறீங்க? ஏன் பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. போ 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 தூக்குங்கடா, தூக்குங்க. போ 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 போ.
தனலட்சுமி மீது கொண்ட காதலுக்காக தனலட்சுமியோட 2 அண்ணனையும் கூட கொண்டிருப்பாரு. தனலட்சுமிக்காக தன்னோட அப்பாவை எதிர்த்து போலீஸ் டார்ச்சர் பண்ணி கடைசியில தனலட்சுமிக்காக போராடி செத்து கூட போயிருவாரு என் தலைவன் முத்துப்பாண்டி. ஆனா கடைசி வரைக்கும் தனலட்சுமி முத்துப்பாண்டியோட உண்மையான லவ் புரிஞ்சுக்கவே இல்ல. உன் மகன் என் மவனுக்கு கொள்ள பிரியம். ஹாய் சலோ ஐ லவ் யூ. இது பாரு, நீ ஓட்ட ஏன் கால் வலிக்குது பாரு. தனலட்சுமி இதயண்டா, அவன் வைஃப்டா, டார்லிங். தனலட்சுமி என் சாமிடா, அவளை ஊர்வலமா கூட்டு போற தேரடா நானு. அடுத்ததா தென்மேற்கு பருவக்காற்று படத்துல முருகன்ற ஒரு பேச்சுன்ற பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக அவரோட அம்மா வீராயி அவங்களோட உயிரையே தியாகம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளவு அழகா கிராமத்து வாசம் வீசுற இந்த கதையிலையும் இன்னொரு லவ் ஸ்டோரியும் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அந்த படத்துல இவரோட மாமன் பொண்ணா வரவங்களோட லவ் செம்ம பியூரா இருக்கும். கல்யாணத்துக்கு எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கி செலவு பண்ணுங்க, நான் காடு மேட்ல வேலை பார்த்து கூட கடன் அடைச்சிடறேன்னு சொல்ற இந்த பொண்ணை பேச்சியை லவ் பண்றதுக்காக வேணான்னு சொல்லிட்டு போயிருவாரு முருகன். உடனே வாங்கி கல்யாணத்தை நடத்துங்க, நான் காட்டு வேலைக்கெல்லாம் போவேன், போய் எப்படியாவது கடனை அடைச்சிடுறேன். அந்த பொண்ணு பாக்குற அந்த கடைசி பார்வை அவ்வளவு வலி மிகுந்து இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்ட இந்த லவ்வா இருந்தாலும் அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். இந்த படத்தை பார்த்த எல்லாரும் இந்த பொண்ணை போய் வேணான்னு சொல்லிட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. உங்க சூழ்நிலை அப்படி, நீங்க என்ன செய்வீங்க பாவம், யார் யாருக்குன்னு யாருக்கு தெரியும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாமா, நீங்க மனசுல நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நான் கும்பிடுற தெய்வம் உங்களை கைவிடாது மாமா. தங்கம் தான் சார். அடுத்ததா இந்த திருமணம் எனும் நிக்கா படத்துல ஜெய் ஒரு நஸ்ரியா அவங்க ஒரு முஸ்லீம் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. நஸ்ரியா அவங்க ஜெய் ஒரு முஸ்லீம் நினைச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கன்றத இந்த படத்தோட கதையாவே இருக்கும். ஆனா இதே படத்துல வந்த இன்னொரு லவ் ஸ்டோரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நஸ்ரியா அவங்க முஸ்லீம் தான் நினைச்சுக்கிட்டு இவரும் முஸ்லீம் ஆகிறதுக்காக ஒருத்தவங்களை போய் பாப்பாரு. அப்ப அவரோட மகளா இருக்கிற நசீமான்றவங்க ஜெய்ய வர ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சுக்ரியா ஸ்வீட்ல வேணாங்க, சுக்ரியானா தேங்க்ஸ்னு அர்த்தம். அப்படியா? ஜெய்யவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு பிடிச்சி போய் ஒரு பாட்டுல ப்ரப்போஸ் கூட பண்ணிருவாங்க. ஆனா ஜெய்யவருக்கு இது தெரியாமையே போயிடும். கடைசியா ஜெய்யும் நசீரியாவும் ஒண்ணு சேர்றதுக்கு காரணமாவே இந்த நசீமான்ற பொண்ணு தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட லவ் ஸ்டோரி கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் 96 மூவில ராமன் ஜானும் சேராம போனதுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த படத்துல வந்து இன்னொரு லவ் ஸ்டோரி சேராம போனதுக்கு ஒருத்தன் மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். யாரா? என்ன தாண்டா சொல்றேன். 96 படத்துல ராம் அவரோட ஸ்டூடெண்டா இருக்கிற இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ராம் அவரை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. டைம் கிடைக்கிற நேரம்லாம் பாத்தீங்கன்னா ராம் அவரை சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு போட்டோ எடுக்க சொன்னா கூட ராம் அவரை தான் வளைச்சு வளைச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ராம் அவர் கார்ல தூங்குறதுக்காக அவரோட சீட்டை அட்ஜஸ்ட் பண்றதுல இருந்து அவர் தூங்குனதுக்கு அப்புறமா அவருக்கு சீட் பெல்ட் போட்டு வர வரைக்கும் எல்லாமே அவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்குவாங்க. இப்படி ராம ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த இவங்க ராமன் ஜானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு விலகிடுவாங்க. இவங்களோட காதல் கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் ரொம்பவே கியூட்டா இருந்திருக்கும். ஒரு குழந்தை போல வாயை மூடி எழுமே சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன். கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம தமிழ் சினிமால இன்னும் கண்டுகொள்ளப்படாத நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.